Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ஒன் வேர்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. The average of two rational numbers lies between them. ரெண்டு ரேஷ்னல் நம்பரோட ஆவரேஜ் ஆவரேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அது அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கிடுவோம். ஒரு நம்பர் 2, இன்னொரு நம்பர் 4. இப்போ இந்த நம்பருக்கு ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2 + 4 6/2 3. ஆன்சர் என்ன? 3. இப்போ 3 எங்கே இருக்கும்? 2க்கும் 4க்கும் நடுவில் தான் இருக்கும். ரைட்? நம்ம ஜென்ரலாக ஒரு நம்பர் லைன் வரைஞ்சோன்னா இது 2, இது 4 அப்படின்னா இந்த இடத்துல தான் 3 இருக்கும். அப்போது ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் எ சர்க்கிள் இஸ் எ டயமீட்டர். ஸோ கார்டுனா டெஃபினிஷன் என்ன? ஒரு சர்க்கிளில் ஏதோ ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் தான் கார்டு. அப்போ மிகப்பெரிய கார்டு டயமீட்டராக தான் இருந்தாகணும். ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. தேர்ட் ஒன், -9 லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இது ரொம்ப ஈஸி தான். ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். -9 எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ -9, 0 ஒய்க்கு வேல்யூ இல்லை. அப்போ அந்த பாயிண்ட் கண்டிப்பாக இங்கே தான் இருந்தாகணும். எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருந்தாகணும். ஸோ தேட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அண்ட் கொஸ்டின் நம்பர் 14, இஃப் த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி P and it increases at the rate of R% per annum, then the population n years ago. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா தான் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஆனால் இங்கே அகோ, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? கரெக்டானது இல்லை. 8, 15, 17 இஸ் எ பைத்தாகரன் ட்ரிப்ளட் அப்படின்னு ட்ரிப்ளட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இருக்கிறதுலே 2 சின்ன நம்பரை எடுத்துக்கணும். 3 நம்பரில் 2 சின்ன நம்பர் இதெல்லாம் 8 and 15 பார்த்தாலே தெரியுது. அந்த 2 நம்பரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 15 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளவு? 225. ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 8 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளவு? 64. ஸ்கொயர் பண்ண பிறகு இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 289 கிடைக்குது. ரைட்? ஓகே, வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 289. இப்போ மூணாவது நம்பர், மிச்சம் இருக்கிற நம்பர் அல்லது மிகப்பெரிய நம்பர் என்னது? 17. அந்த 17 ஸ்கொயர் பண்ணணும். $289. அப்போலாம் என்ன கிடச்சிச்சு? 289. இப்போவும் என்ன கிடச்சிருக்கு? 289. இப்படி சேமாக இருந்தால், இந்த வேல்யூவும் சேமாக இருந்தால் அது பைத்தாகரன் ட்ரிப்ளட் தான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 15 இஸ் ஆல்சோ ட்ரூ. கரெக்டு தானா? எஸ். ஸோ பைத்தாகரன் ட்ரிப்ளட்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 3 நம்பரில் 2 சின்ன நம்பர் எடுத்து 2 நம்பரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கணும். 3வது மிகப்பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கணும். இந்த வேல்யூவும் சேமாக இருந்தால் அதுதான் ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியுமே. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? சி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.